இந்திய பண்பாடு அதன் இயல்புகள் 12ஆம் வகுப்பில் இருக்க எத்திக்ஸு. இந்த புராணங்கள்னு எடுத்துகிட்டா பண்டைய காலத்தில் தொன்மை கதைகள் இருக்கு இல்லையா, அந்த தொன்மையான கதைகளை தான் நம்ம இங்கே புராணம்னு சொல்கிறோம். இதில் இந்த புராணங்களில் அந்த கதையில் கற்பனையும் கலந்துருக்கும். சரிங்களா? அந்த கற்பனையும் கலந்த மாதிரியும் அதே சமயம் இந்திய பண்பாட்டை அறிந்து கொள்ள உதவுதுன்னா புராணங்கள் தான். இந்த புராணங்களில் குறிப்பிட்டு எந்த சமயத்தினுடைய வளர்ச்சி சொல்லுது அப்படின்னா, வைதீக சமயத்தின் வளர்ச்சி, அந்த வைதிக சமயத்தினுடைய தத்துவம் என்ன, அதனுடைய உருவ வழிபாடு என்ன, மூட நம்பிக்கைகளை பற்றி, சாத்தியங்களை பற்றி எல்லாம் இந்த புராணத்தின் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்திய பண்பாடுன்னு இங்கே சொல்லிட்டேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில், அவற்றில் நடைபெறக்கூடிய அந்த விழாக்கள் என்ன, மக்கள் பின்பற்றும் அந்த நோன்புகள் என்ன, சடங்குகள் என்ன, இதை எல்லாத்தையுமே புராணங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரி, உதாரணம் சொல்லணும்னா வாயு புராணம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், பிரம்ம புராணம், பவிஷ்ய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களே இத்தனை புராணமாக நம்ம சொல்லப்படுது. அதாவது வைதிக சமயத்தினுடைய வளர்ச்சி, அதை வைதிக சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை பேரை வச்சு கூட இந்த புராணங்கள் எழுதியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த புராண கதைகள், புராணங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு கூற்றுகள் சொல்கிறாங்க பாருங்கள். யார் அப்படின்னா இபி டெய்லர். இந்த டெய்லர் என்ன சொல்கிறாருன்னா, தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் அவங்கள பற்றியும் தங்களை பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறதுன்னு சொல்லி டெய்லர் சொல்கிறார். இதே மேக்ஸ் முல்லர் ஒரு கூட்டு சொல்லிக்கிறாரு. மேக்ஸ் முல்லர் முக்கியமாக பாருங்கள், ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழைகிறது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் முல்லர் சொல்கிறார்.